ஹலோ குட் ஈவினிங் டு எவ்ரிஒன். இன்னைக்கு நியூஸ் பார்த்தாலே வந்து வர ரிசல்ட் என்னன்னா எலெக்ஷன் ரிசல்ட் தாங்க. கேட்க சந்தோஷமா இருக்கு. ஓகே, கங்க்ராச்சுலேஷன். இதுக்கப்புறம் வந்து யாரையும் வந்து விமர்சிக்காதீங்க. ஜெயிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் வந்து பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை தான் வந்து நீங்கள் பேசணும். என்னென்ன செய்ய போறீங்க, என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தீங்களோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு டைம் இல்லைங்க. ஸோ வந்து அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன செய்ய போறீங்க, தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வந்து நல்லது செய்ய போறீங்கன்றதை அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மற்றவங்களை பற்றி கேர் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல லீடருக்கான அழகு வந்து யாரையும் பற்றி பேசாம, யார் எது சொன்னாலும் கேட்காம நீங்கள் என்ன வாக்குறுதிகள் கொடுத்தீங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறது தான். ஸோ நீங்கள் அதை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கட்சி பேர் வச்சு நிறைய பேர் ஸ்பாயில் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக போட்டுருக்காங்க. உங்களால் வந்து நம்பிக்கை வச்சு தான் போட்டுருக்காங்க. அதனால வந்து அதை மறக்காதீங்க எப்பவுமே. எங்களால வந்து போட முடியல, நாங்களும் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஆனாலும் நிறைய பேர் வந்து இங்கிருந்து நிறைய பேர் வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி வந்து ஓட்டு போட்டுருக்காங்க. ஸோ உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க. அதனால நீங்க வந்து நல்ல ஆட்சி அமைங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்க விரும்புறேன். தர்மம் வாழ்வதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும். அதை மட்டும் மறக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு செய்யுங்க. வாக்குறுதிகள் பத்திரம், வாக்குறுதிகள் மறக்காதீங்க. ஏன்னா இந்த நீங்க 5 வருஷம் நடக்கிறது தான் வந்து அடுத்த எலெக்ஷனுக்கும் வந்து உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். ஸோ வந்து யாரும் வந்து ஃபைட் பண்ணாம சமாதானமா போயிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோமோ அதை மட்டும் யோசிச்சு ஒரு நல்ல ஆட்சி இருக்கட்டும். ஒரு பிரச்சனை இல்லாம ஒரு மத சார்பற்ற அரசியலா வந்து இது இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.